श्री राम जय जय राम। 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 जय श्री राम। वस्तुसी वर्णची नसे, आकाश श्याम वर्ण असे, दोहीस साम्यता कैसे करीते विचक्षण। श्रोते म्हणती कैचे रूप, आकाश ठाईचे अरूप, आकाश वस्तुच तद्रूप भेद नाही। चहू भूतास नाश आहे, आकाश कैसे नासत आहे, आकाशास नसाहे वर्ण व्यक्ती विकार। आकाश अचल दिसते, त्याचे काये नासो पाहते, पाहता आमुचे निमते आकाश शाश्वत। ऐसे ऐकोन वचन, वक्ता बोले प्रतिवचन, ऐका आता लक्षण आकाशाचे। आकाश तमापासून झाले, म्हणून काम क्रोध वेष्टिले, अज्ञान शून्यत्व बोलिले नाम तयाचे। अज्ञाने काम क्रोधाधिक, मोहो भये आणि शोक, हा अज्ञानाचा विवेक आकाशागुणे। नास्तिक नकार वचन, तेची शून्याचे लक्षण, तयास म्हणती हृदय शून्य अज्ञान प्राणी। आकाश स्तब्धपणे शून्य, शून्य म्हणजे ते अज्ञान, अज्ञान म्हणजे कठीण रूप तयाचे। कठीण शून्य विकारवंत, तयास कैसे म्हणावे संत, मनास वाटे हे तद्वत आहाच दृष्टी। अज्ञान कालवले आकाशी, तया कर्दमा ज्ञान नासी, म्हणून या आकाशासी नाश आहे। तैसे आकाश आणि स्वरूप, पाहता वाटती एक रूप, परी दोही मध्ये विक्षेप शून्यत्वाचा। आहाच पाहता कल्पनेसी, सारिखेच वाटे निश्चयेसी, परी आकाश स्वरूपासी भेद आहे। उन्मनी आणि सुषुप्ती अवस्था, सारिखेची वाटे तत्वता, परी विवंचून पाहो जाता भेद आहे। खोटे खरिया सारिके भाविती, परी परीक्षवंत निवडती, का कुरंग दे कोण भुलती मृगजळासी। आता असो हा दृष्टांत, बोलिला कला या संकेत, म्हणून भूत आणि अनंत एक नव्हेती। आकाश वेगळेपणे पहावे, स्वरूपी स्वरूपची भावे, वस्तूचे पाहणे स्वभावे ऐसे आहे। येते आशंका फिटली, संदेह वृत्ती मावळली, भिन्नपणे नवचे अनुभवली स्वरूप स्थिती। आकाश अनुभवा येते, स्वरूप अनुभवा परते, म्हणून या आकाशाते साम्यता न घडे। दुग्धा सारिका जलांश, निवडू जाणीती राजहंस, तैसे स्वरूप आणि आकाश संत जाणती। सकल माया गाथा गोवी, संत संगे हे उगवावी, पाविजे मोक्षाची पदवी सत्समागमे। इति श्रीदास बोधे गुरु शिष्य संवादे स्थूल पंचमहाभूते स्वरूप आकाश भेदो नाम समास पाचवा। जय श्री राम। जय श्री राम। ஆகாசமும் பரவஸ்துவையும் பார்த்தா ஒரு போல தானே இருக்கு. அப்போ ரெண்டுமும் ஒன்று தானே. ஆகாசத்தையே பரவஸ்துன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கேட்டதுக்கு
சமர்த்த ராமதாசர் 3 திருஷ்டாந்தங்களை சொன்னார். கண்ணாடியும் ஜலமும், தந்துலமும் தந்துலத்து கூட மிஸ்ரணமாக இருக்கக்கூடிய கல்லும், திரிபாகத்துல மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய கற்கள், கட்டி வெள்ளத்து கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லுகள், தங்கமும் பித்தளையும் எப்படியோ எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் எல்லாமே மூலத்தா கம்ப்ளீட்லி வித்தியாசம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆகாசத்தை பார்த்து எப்படிப்பா ஆனந்தம் சொல்ல முடியும்? வஸ்தூசி வர்ணச்சீனசே, பரவஸ்துக்கு எப்பேற்பட்ட வர்ணமும் கிடையாது. ஆகாஷ சாமவர்ண அசே, ஆகாஷம்னு மேலும் நோக்கி பார்த்தையானால் ஷியாமவர்ணமா இருக்கே. தோஹீச சாமியதா கைசே கரிதி விசக்ஷண, அப்போ ரெண்டுத்தையும் பார்த்து சாமியம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது சமர்த்த ராமதாசர் ஸ்ரோதாக்கள் உடனே சொல்றா, ஸ்ரோதே மனிதி கைச்சே ரூப, ஆகாஷ டாயிச்ச அரூப. எப்படி ஆகாசத்துக்கு ரூபம் கிடையாதே, ஆகாசம் தான் அரூபம்னு நீங்களே தானே சொன்னேன். நீங்களே திடீர்னு ஷியாமவர்ணம்னு வேற சொல்றேன். இப்போ ஆகாஷ வஸ்தூச்ச தத்ரூப பேதனாகி, எனக்கு இன்னமும் தோணுறது ஆகாசமும் பரவஸ்துக்கிட்டையும் பேதம் கிடையாது, ரெண்டும் ஒன்னே ஒண்ணுதான். சிரிச்சுக்கிறார் சமர்த்த ராமதாசர். சிஷ்யால பார்த்து திரும்பவும் சொல்றார், சஹூ பூதாச நாசாஹே, அப்பா 4 பூதங்களுக்கும் நாசம் உண்டு. ஆகாஷ கைசே நாசதாஹே, ஆகாஷா நசாஹே வர்ண வெக்தி விகார. நீ என்ன சொல்றேன்னா, சஹூபூதாச நாசாஹே, 4 பூதங்களுக்கும் நாசம் உண்டு. ஆகாஷ கைசே நாசதாஹே, ஆகாசத்துக்கு நாசம் கிடையாது. ஆகாஷ நசாஹே வர்ண வெக்தி விகார, அதனால ஆகாசத்துக்கு வர்ணமும் கிடையாது, ஆகாசத்துக்கு எந்த ஆகாரமும் கிடையாது, ஆகாசத்துக்கு விகாரமும் கிடையாது இப்படின்னு நீ சொல்லுற. ஆகாஷ அச்சல திசத்தே தியாச்சே காயே நாசோபாகாத்தே, ஆகாசம் அச்சலமாக இருக்கு. எப்போ ஒரு விஷயம் அச்சலமாக இருக்கோ அதுக்கு நாசமே உண்டாகாதே. பாகத்தா ஆமுச்சே நீமத்தே ஆகாஷ சாஸ்வத, அதனால எங்க மதத்தை கேட்டையானால் ஆகாசம் சாஸ்வதம் தான் அப்படின்னு நீ சொல்லுற. சரி, ஐசே ஐகோன வச்சன, உங்களுடைய இந்த பேச்சை நான் கேட்டாச்சு. கேட்டுனுட்டார் சமர்த்த ராமதாசர். இவா சொன்ன ஆட்சேபனத்தை கேட்டுனுட்டார். ஐசே ஐகோன வச்சன, இப்போ மேல அவர் பேச ஆரம்பிக்க போறார். இவா பேச்சை கேட்டு பக்தா போலே பிரதிவச்சனா, இவா சொன்னதுக்கு பிரதிவச்சனம் சொல்ல போறார். ஐக்க ஆதா லட்சண ஆகாசாச்சே, நான் இன்னும் திரும்பவும் மேலும் இன்னும் சொல்றேன். ஆகாசத்துடைய லட்சணங்களை கேளுங்கள். ஆகாசம் எங்கேந்து வந்தது? எல்லா பூதங்களையும் ஆகாசம் அரவணைச்சு வச்சு நிறுத்து சரி, ஆனா ஆகாசம் எங்கேந்து வந்தது பார்த்ததுன்னா, ஆகாஷ தமா பாசூன ஜாலே, சத்தம் ரஜசு தமசு அப்படிங்கிற 3 குணம் சொன்னோமே, அது 3வது குணமாக இருக்கக்கூடிய தமோ குணத்திலேருந்து ஆகாசம் வந்தது. அதனாலதான் தமோ குண சம்சர்க்கம் எதுக்கு உண்டோ அதுக்கு காமக்ரோத வேஷ்டிலே, காமக்ரோதம் தமோ குணத்து நிச்சயமாக இருக்கும். அஜ்ஞான சுண்ணத்துவ போலிலே நாம தயாச்சே, அஜ்ஞானம் சூன்யத்துவம் இதுகிட்ட அதனாலேயே இருக்கு. எங்க காமமும் குரோதமும் இருக்கோ அங்க அஜ்ஞானமும் சூன்யத்துவமும் உண்டு. சூன்யமாக இருக்குங்கிறதையும் நம்ம கவனிச்சோமே. எங்க சூன்யத்துவம் இருக்கோ அங்க அஜ்ஞானத்துவம் நிச்சயமாக இருக்கும். அஜ்ஞானத்துவம் இருக்கிறதுனால தான் சூன்யத்துவம் இருக்கு. அஜ்ஞானே காமக்ரோதாதிக மோகோபய ஆனி சோக, அஜ்ஞானாச்சா விவேக ஆகாஷ குணே. எங்க அஜ்ஞானம் இருக்கோ அங்க காமம், குரோதம், மோகம், பயம், சோகம் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். அஜ்ஞானாச்சா விவேக ஆகாஷ குணே. அஜ்ஞானத்துடைய இந்த லட்சணங்களை ஆகாசத்தில் நம்ம காண முடியும். இதெல்லாம் ஆகாசத்துல இந்த குணங்கள் இருக்கிறது நம்மளுக்கு காண முடியும். நாஸ்திக இல்லைன்னு சொல்றது, நகார வச்சன இல்லை அப்படிங்கிற வச்சனம் சொல்றது,
தேச்சி சூன்யாச்சே லட்சணம். சூன்யத்துவம் அப்படின்னா என்ன? நாஸ்திக நகார வச்சன. எது இல்லையோ அதுதானே சூன்யம்னு சொல்லுவோம். இல்லாம ஒண்ணு இருக்கிறதுங்கிறது ஒரு குணம், இது இல்லைங்கிறதே ஒன்னுடைய குணம், இது சூன்யத்துடைய குணம். தேச்சி சூன்யாச்சே லட்சணம், சூன்யத்துடைய லட்சணம் அது. இல்லை அப்படிங்கிறது ஒரு குணம், சூன்யத்துடைய குணம் அது. தயாசமனதி ஹிருதய சூன்ய அஜ்ஞான பிராணி. அஜ்ஞான பிராணி தயாசமனதி ஹிருதய சூன்ய. அதனாலதான் அஜ்ஞானமான யாரையாவது பார்த்தோமானால், எந்த பிராணியுமே மனுஷனே அஜ்ஞானியா ஒருத்தனை பார்த்தோமானால் அவனை ஹிருதய சூன்யம்னு சொல்றோம். ஆகாஷ ஸ்தப்தபனே சூன்ய. அது மாதிரி ஆகாசம் சூன்யம் குணம் உள்ளது. ஏன் இப்படி சொல்றோம்? ஏன்னா ஆகாசம் ஸ்தப்தமாக இருக்கு, எப்பேற்பட்ட சலனமும் இல்லாமல் அப்படியே ஜடம் போல இருக்கிறது தான் ஆகாசம். மகத்தா இருக்கலாம், விசாலமா இருக்கலாம், அது வேற விஷயம். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது இது வேற விஷயம். ஆனால் ஆகாசம் சுயமுமே எதுவுமே பண்ணாமல் ஸ்தப்தமாக நிற்கிறது. ஸ்தப்தமாக நிற்கிறதுனாலேயே அதுக்கு சூன்யத்துவம் இருக்கு. எங்க சூன்யத்துவம் இருக்கோ அங்க அஜ்ஞானம் இருக்கு. எங்க அஜ்ஞானம் இருக்கோ அங்க லோபம், மோகம், காம, குரோதம், சோகம் எல்லாமே இருக்கு. சூன்ய மனிதே தே அஜ்ஞான, அஜ்ஞான மனிதே கঠিன ரூபத்தையாச்சு. அதனால அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னோமானாலே அஜ்ஞானத்துக்கு ஒரு லட்சணம் கঠিனத்துவம். ஒண்ணு ஏறவே மாட்டேங்கிறது, அதுதான் அஜ்ஞானம். ஞானமே எங்க ஏறாதோ அதுதான் அஜ்ஞானம். எங்க ஏறவே ஏறாதோ அது கঠিனமாக இருக்கு, அதனாலதான் ஏற மாட்டேங்கிறது. அதனால ஆகாசத்தோட ரூபமே நீங்க பார்த்தேனால் கঠিனமான ரூபம்தான். உன் கண்ணுக்கு வேணா அது கঠিனத்துவம், உன் கண்ணுக்கு வேணா நீ அடையாளத்தை கண்டுபிடிச்சுக்க முடியல. கঠিன சூன்ய விகாரவந்த. ஆகபத்தத்துல ஆகாசம் கঠিனமாக இருக்கு, ஆகாசம் சூன்யமாக இருக்கு, ஆகாசம் விகாரவந்த, விகாரம் அடையக்கூடியதாக இருக்கு. தயாச கைசே மனவே சந்த மனாசவாட்டே தத்வத ஆஹாச்ச திருஷ்டி. அத போய் சத்துன்னு எப்படி சொல்றது? தயாச கைசே மனாவே சந்த, அத சத்துன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. மனாச வாட்டே ஹே தத்வத ஆஹாச்ச திருஷ்டி. ஆனா ஆகாசம் பரவஸ்து மாதிரியே இருக்குன்னு நம்ம மனசுக்கு தோணுறது, அவ்வளவுதான். அது நம்ம மனசுக்கு தோணுறது காரணம் மேலெழுந்த வாரியா ரெண்டுத்தையும் பார்த்து பரிசீலனம் பண்ணிட்டுதான் காரணம். அதோடைய ஆழத்துக்கு போதையானால், பரவஸ்து ஆழமா என்னதுன்னு போய் பார்த்தேனால், ஆகாசமுமே ஆழமாக என்னன்னு போய் பார்த்தேனால் ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு தெரியும். மேலெழுந்த வாரியா பார்த்துட்டு போனோமானால் இப்படிதான் இருக்கும். அஜ்ஞான காலவலே ஆகாஷி தயா கர்தமா ஞான நாசி மனோனியா ஆகாஷாசி நாசாஹே. உண்மையா பார்த்ததுன்னா மேலெழுந்த வாரியா பார்க்காமல் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தாலே ஆகாஷ காலவலே ஆகாஷி, அஜ்ஞான காலவலே ஆகாஷி. அஜ்ஞானமும் ஆகாசமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்து இருக்கு. தயா கர்தமா, அப்படியே பிரிக்க முடியாது பிணைந்து இருக்கு. ஆனால் பிணைந்து இருக்கே சொல்றோமே தவிர பிரிக்க முடியாது சொல்றோமே தவிர ஞானத்தினால பிரிச்சு பார்த்து விடலாம். தயா கர்தமா ஞான நாசி. ஞானத்தினால பிரிச்சு பார்த்ததுமே என்ன ஆகிறது? அஜ்ஞானம் அப்படிங்கிறது நாசமாக ஆகிறது. எப்போ அது ஆச்சோ மனோனியா ஆகாஷி நாசாஹே. ஆத்மஜானம், ஆத்மஜானத்தினால இது ரெண்டுத்தையும் நம்மளால பிரிக்க முடியறது இல்லையா? இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியறதே அதுல நாசம் அடையறதுக்கு உடைய அடையாளம். அது நாசம் அடையறதுனாலதான் பிரிக்க முடியறது. எது நாசம் அடையாதோ அது பிரிக்கவும் முடியாது. எப்போ அது பிரிக்க முடிஞ்சதோ, எப்போ அது நாசம் அடையிறதோ, அது நாசத்துக்கு உட்பட்டது. எது நாசத்துக்கு உட்பட்டதோ அது எப்படி பரவஸ்துவாகும்? தேசே ஆகாஷ ஆணி ஸ்வரூப பாஹாத்தா வாட்டுக்கு ஏக ரூப. ஆகாசத்தையும் ஸ்வரூபத்தையும் பார்த்தோமானால் பார்க்கறதுக்கு ஏக ரூபமா தோணுறது, அவ்வளவுதான். பரி தோஹிமதே விக்ஷேப சூன்யத்வாச்சா. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மேலெழுந்த வாரியா பார்த்ததுன்னா ஒண்ணு மாதிரி இருக்கே தவிர கொஞ்சம் ஆழத்துல போய் பார்த்தோமானால் ரெண்டுத்துக்கும் எங்க வித்தியாசம் வருது? சூன்யத்வாச்சா. ஆகாசம் சூன்யம் உடையது, பரவஸ்து சூன்யம் அல்லாதது. ஆஹாச்ச பாஹாத்தா கல்பனேசி சாரிக்கேச்சி வாட்டி நிச்சயேசி. நம்ம கல்பனையினால ஆஹாச்ச பாஹாத்தா மேலெழுந்த வாரியா பார்த்ததுன்னா ரெண்டும் ஒண்ணு போலதான் தோணும். பரி ஆகாஷ ஸ்வரூபாச்சி பேதாஹே. ஆனால் ஆகாசத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் பேதம் உண்டு.
இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளு. உண்மணி ஆனி சுஷுப்தி அவஸ்தா. உண்மணி அப்படிங்கிறது மனசை உட்புறமாக ஆக்கி தியானம் பண்றது. சுஷுப்தி அப்படிங்கிறது சொப்பனத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை. இந்த ரெண்டு அவஸ்தையும் பார்த்ததுன்னா சாரிகேச்சி வாட்டே தத்வதா. பார்த்தா ரெண்டுமே ஒரே போலதான் இருக்கு. ரெண்டுத்தையும் கண்ணை மூடின்னு இருக்கா, ரெண்டுத்தையும் அசையாம இருக்கா. இது ரெண்டும் பொழுது நம்ம ஏதாவது சொன்னோம்னா அவ கிரகிச்சுக்கிறதுல. ஆனா ஒன்னு டீப் மெடிடேஷன் உள்ள ஸ்டேட் உண்மணி அப்படிங்கிறது. சுஷுப்தி அப்படிங்கிறது டீப் ஸ்லீப் உள்ள ஸ்டேட். பார்க்கறதுக்கு லட்சணங்கள் மேலிருந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கே தவிர ஒன்னு சுஷுப்தி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அஜ்ஞானத்தை இருக்கக்கூடிய ஒரு நிலை. உண்மணி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அப்படியே நேர்மாறுதலா ஞானத்துல இருக்கக்கூடிய நிலையாச்சு. பரி விவஞ்சுனி பாஹோ ஜாதா பேதாஹே. மேலிருந்த மாதிரியா பார்த்தேனால் ஒரே மாதிரி தோன்றது. ஆனா கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்த்தேனால் ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரியறதா, எவ்வளவு பேதம் இருக்கு தெரியறதா. கோட்டே கரியா சர்க்கே பாவிதி. எது இல்லையோ அது நிஜம் போல தெரியறது. பரீட்சவந்த நிவடதி கா குரங்கே தேகோ நீ புலதி மிருகஜலாசி. கோட்டே கரியாசாரிக்கே பாவிதி. கரியாசாரிக்கு நிஜம் போல இருக்கு, ஆனா அது பொய். அது பார்க்கறதுக்கு வேற ஏதோ மாதிரி இருக்கு. அவன் சுஷுப்தியில தான் இருக்கான், ஆனா பார்த்தா உண்மணி அவஸ்தால இருக்கிறா போல தோணுறது. ஒன்னும் தெரியாதவன் ரெண்டு பேரும் தியானத்திற்கான்னு சொல்லிட்டு போவான். ஆனா உண்மையா தியானம்னா என்னன்னு எவனுக்கு தெரியுமோ அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான், இவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான், இவன் தூங்கிட்டு இருக்கான். அது மாதிரி பரீட்சவந்தி நிவிடத்தி. அதன் விஷயத்துல எவனுக்கு ஞானம் இருக்கோ, அதை பரீட்சை பண்ணக்கூடிய ஞானம் எவனிடத்துல இருக்கோ அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவான். கா குரங்கே தேகோ நீ புலதி மிருகஜராசி. சாதாரணமான ஆட்கள் இது ரெண்டும் ஒண்ணு நினைச்சுப்பா. அது எப்படின்னா, குரங்கே தேகோ நீ மிருகம், அதாவது மான் மிருகஜலத்தை பார்த்து ஜலம் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி அதை நோக்கி ஓடுறதோ அது போல. ஆத்தா அசோகா திருஷ்டாந்தம், நிறைய திருஷ்டாந்தங்கள் சொல்லிட்டேன், போரும். திருஷ்டாந்தங்கள் சொன்னது போரும். போலிலா கலாயா சங்கேத. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனோனி பூத ஆணி அனந்த ஏகனவதி. ஆகாச மாத்திரமே எந்த பூதத்தை பத்தியும் அடுத்தது பேச வராதே. எந்த பூதமும் அனந்தனும் ஒன்னாக என்னைக்குமே ஆக முடியாது. இன்னமும் சிஷ்யனுக்கு கம்ப்ளீட்லி கன்வின்ஸ் ஆகல. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லறார். ஆகாஷ வேகலே பணே பகாவே ஸ்வரூபி ஸ்வரூபச்சீபாவே. சரிப்பா, நான் இன்னொன்னு சொல்றேன் கேள். ஆகாசமும் ஸ்வரூபமும் ஏன் வேறன்னு சொல்றேன் கேள். ஏன் ஒன்னாக முடியாது சொல்றேன் கேளு. ஆகாசத்தை பார்க்கணுமானால் எப்படி பார்ப்ப? ஆகாசத்தை யாரு பார்க்கிறா? நீ பார்க்கிற. அப்போ ஆகாசமும் பார்க்கக்கூடிய நீ வெவ்வேறையா இருக்குன்னு தெரியறது இல்லையோ? இதுக்கு மேல ஒன்னு பிரமாணம் வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆகாசம் ஆகாசம் சொல்றியே, அந்த ஆகாசம் அப்படிங்கிற சப்தத்தை சொல்றவனும் அது ஆகாசம்தான் அப்படின்னு அடையாளத்தை கண்டுபிடிக்கிறவனும் எவன்? நீ தானே. அப்போ ஸ்வரூபம் நீ, ஆகாசம் அது. ஆகாசத்தேந்து தனியா நின்று பார்த்தால்தான் இது ஆகாசம்னு கண்டே பிடிக்க முடியும். அப்போ ஆகாச வேகலே பனே பகாவே. ஆகாசத்தை தெரிஞ்சுக்கிறமானால் ஆகாசத்தின் தனியா ஒன்னு வஸ்துவா நம்ம இருந்து பார்த்தால்தான் ஆகாசம்னு தெரிஞ்சுக்க முடியும்பா. ஆனா ஸ்வரூபம் அப்படி இல்லை. இதுதான் ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கிட்ட இருந்து தனியா ஒன்னு பார்த்து இது ஸ்வரூபம்னு பார்க்கறது கிடையாது. நாமே தான் ஸ்வரூபம். அப்போ ஆகாசத்தை தனியா நின்றுட்டு பார்த்தாதான் ஆகாசம்னு கண்டுபிடிக்க முடியும். ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமானால் ஸ்வரூபமாகவே நாம் நம்மை உணர்ந்தாதான் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். வஸ்துச்சே பாகானே சுபாவே ஐசே அசே. அதனால பரவஸ்து ஸ்வரூபம் சொன்னோமானால் ஸ்வரூபமாகவும் பரவஸ்துவாகவும் இருந்து உணர வேண்டிய விஷயம் அது. அப்போ அது அனுபவத்துல வர வேண்டிய விஷயம். ஆனா ஆகாசம்னோ வேற எந்த பூத்தம்னாலோ ஞானத்தினால வழியில இருந்துட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ ஆகாசம் நம்மளிடத்திலிருந்து தனின்னு தெரிஞ்சுக்கிற, அதை தெரிஞ்சுக்கூடியவனும் நான் நீ தெரிஞ்சுக்கிற. நீ இல்லையானால் ஆகாசம் கிடையாது. நீ இருக்கிறதுனாலதான் ஆகாசத்தை நீ பார்க்க முடியறது. வெறும் ஆகாசம் இருந்து
வெறும்னா ஆகாசம் இருக்க முடியாது, நீ இருந்தாதான் அது இருக்க முடியும். ஆனா நீ இருக்கிறதுக்கு நீ எப்பவுமே இருக்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையோ? இது சொன்னாரோ இல்லையோ, ஏதே ஆசங்கா பிட்டலி. இந்த வார்த்தையை எப்போ அவர் சொன்னாரோ அந்த ஸ்ரோதாவுடைய ஆசங்கா அப்படியே அருந்து போயிடுத்து. அவன் இருக்கிற டவுட்டும் கொஸ்டின் அப்படியே அங்கேருந்து போயிடுத்து, தெளிவா போயிடுத்து அவனுக்கு. ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுமானால் நாம் பிரம்மமோ பிரம்மத்தோட ஒன்னாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மம் அப்படின்னு தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்துவும் இல்லை, தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானமும் இல்லை. பிரம்மம் நாமே பிரம்மமாக ஆகிறது தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி ஆகாசத்தை தெரிஞ்சுக்கணுமானால் நம்மளுக்கு என்ன ஆகாசமா ஆனாதான் ஆகாசத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமான்னு இல்லையே. நாம் தனியா நின்றுதான் ஆகாசத்தையே தெரிஞ்சுக்க முடியும், அது வேற. அதனால ஆகாசத்தை தெரிஞ்சுக்கணுமானால் ஆகாசமாக நம்மளுக்கு ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் நாம்னு ஒண்ணு இருந்ததுனா தான் ஆகாசத்தை தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா ஆகாசத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பிரம்மம் அப்படி இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுமானால் நாமே பிரம்மமாக ஆறுதுதான் தெரிஞ்சுக்கிறது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு கிடையாது, பிரம்மமாக நாமே ஆகிறது தான் தெரிஞ்சுக்கிறது. இத எப்ப சொன்னாரோ இவளுக்கு ஆசங்கா போயிடுச்சு. சந்தேக விருத்தி மாவளலி, சந்தேகம் இருந்ததெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போயிடுத்து. பின்னப்பனே நவச்சே அனுபவலி ஸ்வரூபஸ்துதி. ஓஹோ, அப்ப பரவஸ்துக்கும் ஆகாசத்துக்கும் இதுதான் வித்தியாசமோ? ஆகாசத்தை தெரிஞ்சுக்கணுமானால் பின்னமாக இருந்து தெரிஞ்சுக்கணும். எப்போ பின்னமாக இருந்துருக்கோ தெரிஞ்சுக்க கூடியவ நாம் தான் ஞானம். தெரிஞ்சுக்க வேண்டியது ஆகாசம். அப்போ அது கண்டமாக இருக்கு, நம்ம அகண்டமாக இருக்கோம். ஆனா ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமானால் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதே இல்லாம அபிநமாக ஸ்வரூபத்தோட ஸ்வரூபமா போகிறதுனால அகண்டத்துக்குள்ளேயே நாமும் அகண்டமாக போய் சேர்றதானே ஸ்வரூபம். அப்போ ஆகாசமும் பரவஸ்துவும் ஒன்னாக ஆகாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுடுச்சு. ஆகாச அனுபவாயேத்தே, ஆகாசம் அப்படிங்கிறது வழியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தெரிஞ்சுட்டு இதுதான் அப்படிங்கிறது அனுபவம் வருது. ஸ்வரூப அனுபவா பரதே. அப்ப ஆகாசம் அனுபவிக்கக்கூடிய விஷயம், ஸ்வரூபம் அப்படிங்கிறது அனுபவத்துக்கும் மேல இருக்கக்கூடிய விஷயம். மனோனிய ஆகாஷாத்தே சாமியதான கடை. இப்ப புரிஞ்சுடுச்சு, ஆகாசமும் பரவஸ்துவும் ஒன்னாக ஆக முடியாது. கடைசியா சொல்றார் சமர்த்தர், துக்தாசாலிகா ஜலாம்ச நிவிடு ஜானதி ராஜஹம்ச. பாலையும் தீர்த்தத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சோமானால் எப்படி ராஜஹம்சம் ரெண்டையும் பிரிச்சு பால் தனி தீர்த்தம் தனின்னு எப்படி அதுக்கு பிரிக்க தெரியறதோ அது மாதிரி ஸ்வரூப ஆணி ஆகாஷ சந்த ஜானதி. ஸ்வரூபமும் ஆகாசமும் எவ்வளவு வித்தியாசமானது அப்படிங்கிறது, ராஜஹம்சம் எப்படி பாலும் தீர்த்தமும் வித்தியாசமானதுன்னு தெரிஞ்சுக்கிறதோ அது மாதிரி சாதுக்களும் சந்துக்களும் ஞானிகளும் ஸ்வரூபமும் ஆகாசம் எப்படி வித்தியாசப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறா. சகல மாயா காதா கோவி சந்த சங்கேஹே உகபாவி பாபிஜே மோக்ஷாச்சி பதவி சத் சமாகமே. மாயையாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, திருஷ்யமயமான பாஞ்சபௌதிகமான பிரபஞ்சம் இருக்கே, இது இப்படி ஒண்ணுக்கொண்டு மிஸ்ரணமாகி ஒண்ணுக்கொண்டு பிணைந்து மிக்ஸ் ஆகி கிடக்கு. சாதாரணமா யாராலையும் இதை பிரிச்சு பார்த்து இதுதான் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா சாதுக்களுடைய சங்கம் இருந்ததுனால் சந்த சங்கம் இருக்கணும். சந்த சங்கேஹே உகவாரி. சாது சங்கத்தை இருந்துட்டோமானால் இந்த ஷெடுக்கெல்லாம் விட்டுடும், பிரகாசம் உண்டாகும். பாவிஜே மோக்ஷாச்சி பதவி சத்சமாகமே. இந்த ஆசங்காகள்லாம் இங்க தீரும். எப்பேற்பட்ட சந்தேகமும் இங்க நிவர்த்தி ஆகும். அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆக ஆக மோக்ஷாச்சி பதவி சத்சமாகமே. மோக்ஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் கைகூடும். மோக்ஷம் கைகூடணுமானால் அஜ்ஞானம் போகி ஞானம் வரணும். ஞானம் வரணுமானால் சத் சங்கம் சத்சமாகமம் இருக்கணும், சத் சங்கம் இருக்கணும், சத்குருநாதால சரணம் அடையணும். அப்பதான் உண்மையான ஞானம் உண்டாகும். அப்படி சொல்லி தாஸ்போதம் அப்படிங்கிற குரு சிஷ்ய சம்வாதமாக இருக்கக்கூடிய கிரந்தத்துல ஸ்தூல பஞ்ச மகாபூத ஸ்வரூபாகாச பேத நாம அப்படிங்கிற சமாசம் இதோட பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு துஷ்சீத நிரூபணம் அப்படிங்கறது அர்த்த சமாசம் ஆரம்பிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம்
श्री राम जय जय राम। 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 हरे कृष्ण